புண்ணியத்துல இருக்கேன். ஏன் புண்ணியத்துல இருக்கீங்களா? என்ன புண்ணியம் செஞ்சனா? அதுதான் அதுதான் நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. சரிம்மா, நல்லாதான் இருக்கீங்க. சரி, என்ன பண்றது? சொல்லுமா மாலாமயிலே. என்னத்த சொல்றதுங்க, பெரிய கதைங்க. என்ன பிறந்ததே தவறுதான். ஏமா நீங்க என்ன வருத்தத்தை கேட்கற மாதிரி தெரியலையா? ஏதோ பாட்டு பாடலாம், பாடுங்க. உங்கள் இசையனும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஒன் அடியே அடியே இவளே. பாட்டு படுத்துறது திட்டியா? ஒழுங்கா பாடியா? சரி, இன்னொரு பாட்டு பாடுறேன். இன்னொரு பாட்டு பாடுங்க. அது நமக்கு ஒரு ராகம் பாடுச்சுமா, நாளைக்கு பாடுறேன். இன்னைக்கு என்ன பாடுறீங்க? மறந்து வச்சு உன்னை ஊத்தி விடும். ஒழுங்கா பாட்டு பாடுறதுன்னா என்ன இதுக்கு வந்து பாட்டு வரும் தெரியல. பாட்டு பாட்டுனா அந்த இது என்னமோ மறந்து வச்சுனா. சரி, யோசிங்க. அது வரையும் ஏங்க, பொண்ணா பிறந்தா தப்பா நினைச்சிட்டு இருக்கேங்க. ஒரு மண்ணா பிறந்திருந்தாலும் ஒரு பானை சட்டியை செஞ்சு பேசி பிரயோஜனமா இது எங்கேயே பார்த்தது மாதிரில இருக்குது. இந்த கெண்டா கடையில பார்த்துருப்பிய. திருச்சி, மலைக்கோட்டை திருச்சி. திருச்சியில இல்ல, சென்னையில இருந்தது. எங்க நான் சொல்லுவத கதையை மறந்துட போகிறீங்க. சொல்லுமா. பானை சட்டி செஞ்சிருந்தாலும் ஏதாச்சும் பிரயோஜனமா இருந்திருக்கும். சரி, பொண்ணா பிறந்து தப்பா போச்சு. ஏமா அங்க ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாளா பிள்ளையே இல்ல. ஏன் தொழில் பண்ணலையா? அதுதான் என்ன எதுதான் அந்த தொழில். என்ன தொழில்? அந்த 10 மணிக்கு மேல மைக் எடுத்து மண்டை அடிச்சிருவேன். நல்ல வேலை. எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாளா பிள்ளையே இல்லைங்க. சரி, என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்பா அம்மா வந்து போகாத கோயில் இல்ல, நோண்டாத கோயில்ல, முட்டாத சோறுல எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. புள்ள பிறக்கவே இல்லையாங்க. இடம் கிடைக்காம எல்லாம் போய் பார்த்துருக்காங்க, புள்ள பிறக்கல. அதைத்தான் நானும் சொல்றேன், இடம் கிடைக்காம. என்ன இடம் கிடைக்காம? அதுதான். நீங்க எப்போட்டு குண்டக மடங்கா பேசுவீங்களா? அப்படியெல்லாம் பேச மாட்டோமா? இல்ல எப்பவுமே இப்படிதானா? இல்ல இப்படிதான் எப்பவுமே? அதெல்லாம் அசிங்க வராதுன்னா. அப்படியா? சரிங்க. போகாத கோயில்ல, முட்டாத சோறுல, நோண்டாத குளம்ல எல்லாம் போய் பார்த்துருக்காங்க, புள்ள பிறக்க மாதிரி தெரியல. சரி, கடைசியில உங்களை மாதிரி ஒருத்தர் சொன்னாரா, இன்னார் மகனை இன்னாரு உன் பொண்டாட்டை இருந்துகிட்டு பெரிய மலை ஒண்ணு இருக்கு, அங்க அழைச்சிட்டு போ. அங்க ஒரு உடுக்கடி சாமியார் இருக்காரு. உடுக்கடி சாமியாருங்க சொல்லுங்கல்ல. உடுக்கடி சாமியார், உடுக்கடி சாமியார் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட உன் பொண்டாட்டி வேண்டிய விடு, புள்ள பிறக்கும் சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட இருந்து எங்க அம்மா அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போனோட மலையில போய் ஏறி இருக்காங்க. எங்க அப்பா கால விவசாயம் போயிடுறாங்களா, எங்க அம்மா கால விவசாயம் போயிடுறாங்களா, மாத்தி வந்து ஏறி இருக்காங்க. என்னமோ கம்பெனி சொன்னீங்க. சீட்டு கம்பெனியா? மலையில ஏறிருக்காங்க. மலையிலயா? சரி, ஏறி போய் பார்த்த உடனே சரி சாமியார் இருந்தானா. சரி, எங்க அம்மா அழைச்சிட்டு போய் சரி மலைக்கு வண்டி அடிச்சிருவேன். சரி, எங்க அப்பா எங்க அம்மா அழைச்சு வந்து பூசாட்ட வந்து விட்டுட்டாங்க. யார்கிட்ட? உடுக்கடி பூசாரி. உடுக்கடி விட்ட உடனே விட்டுட்டு வந்துட்டாரா. விட்டுட்டு வந்த உடனே எங்க அம்மா கொண்ட உடனே அந்த பூசாரி எடுத்து அடிச்சாரு. உடுக்க எடுத்து அடிச்சிருக்காரு. அவர் அடிச்ச அடியில எங்க அம்மா உண்டாயிட்டாங்க. என்னது உண்டாயிட்டாங்க? ஆன உடனே 9 மாசம் 30 நாளையில பொஸ் கட்டினா நான் பிறந்துட்டேன். பிறந்துட்டேன். எதுக்கே அப்படி ஆளுங்க தெரியும். பிறந்துட்டேனா? பிறந்த உடனே ஊரே பொங்கி அடிச்சாங்க. அதுதான் பொங்கல். அப்படி என்ன ஊரே பொங்கிடுச்சா? அப்படியே நீ பொத்தி வளர்த்துருக்காங்க. கருதுபுள்ள கொத்து மாதிரி நீ பொத்தி வளர்த்தாங்க. ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம அப்படி பொத்தி வளர்த்துருக்காங்க. எப்படிமா? அப்படிதான் தின்னுக்குள்ள போட்டா
தின்னுக்குள்ள போட்டா இல்ல எந்த டின்னுக்குள்ள அந்த என்ன தின்னு அதுக்குள்ள பாதுகாத்து வச்சிருக்காங்க. சரி, கொசு கடிக்காம ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம சரி, கொத்தி கொத்தி வளர்த்து சரி. நானும் பெரிய பிள்ளை ஆயிட்டேன். பெரிய பிள்ளை ஆன உடனே எனக்கும் எல்லாரும் மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்துருக்காங்க எங்க அம்மா அப்பா. இந்த மாதிரி எல்லா பிள்ளையும் கல்யாணம் ஆயிடுச்சு. என் அத்தை பையன் நீ தான் கட்டிக்கிறேன்னு ஒத்த காலம் நிக்கிறேன். ஒரு வேலை என்ன ஆச்சு? ஆணி குத்திருச்சான். சரி, நான் அவனை கட்டிக்க விட ரெட்ட காலம் என்ன. சரி, விதவையில தள்ள கட்டிச்சிட்டாங்க. சரி. கட்டிருக்காங்க. அந்த குடிகார பைய, வீணாவோட பைய, நாதியத்த பைய, முள்ளவரி பைய, முடிச்சை பைய, வாங்கி குடிச்ச பைய, வெக்கக்கட்ட பைய, துப்புக்கட்ட பைய, அந்த பைய, இந்த பைய, நார பைய. என்னங்க என்ன இந்த புராணம் எங்க இருந்து வருது? என்னன்னா இல்ல என்னமோ சொன்னியே, அதுக்கு அவன் என்ன சொல்லிப்பான் தெரியுமா? யாருக்கு நம்ம பேசி யாருக்கு இது பண்ண போற? அடி ஓசம் கட்டவில்ல, அடி துப்பு கட்டவில்ல, அடி மானம் கட்டவில்ல, உங்க அது உங்க இது உன்னை தூக்கி போட்டோம், அதுல மிதிச்சு மைக் எடுத்து மண்டை உடச்சு. எப்ப பார்த்தாலும் குடிச்சு குடிச்சு தர்றாங்க அந்த குடியார பையன். என்ன ஆச்சு? சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏமா கேட்கல? என்னன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் வாயில வச்ச வேண்டியதுல இருக்காங்க. நெல்வாயா கீவாயா நாரவாய். இது இது வந்து குடிக்கிற இது சாப்பிடுற வாய்னா? ஆமாங்க. ஒரு ஆசன வாய் இருக்குல்ல. ஐயே எவ்வளவு அறிவா இருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க நீங்க? ஐ எம் சாரி. இந்த அது எப்ப பார்த்தாலும் குடிச்சு குடிச்சு தர்றாங்க அந்த குடிக்கார பையன். என்ன ஆச்சு அப்புறம்? எங்க போனான்னு தெரியல, எங்க குடிச்சு கிடக்குறாங்களே, எங்க தெருவுல கிடக்குறான்னு தெரியலங்க. நானும் வருவான்னு பாக்குறேன், வர்ற மாதிரி இல்ல. எதுக்கு எதுக்கு எங்க இப்ப பாடுங்க உங்க பாட்டு. என்ன பாட்டு பாடுறது இல்ல பாருங்க. என்ன அந்த பாட்டு? என்னமோ இல்ல, அது இன்னொரு பாட்டு. அந்த இது ஒழுங்கா பாடியா? அடிவல்லக்காரலோலாயி ஒழுங்கா பாடு சொன்னேன். இன்னொரு வாட்டி பாருங்க. அடிவல்லக்கார கோலாயி அவனுக்கு என் புருஷன் வர்ற மாதிரி தெரியுது. பாட்டா ஆமாங்க. இந்த குடியார பையன் கல்யாணம் பண்ண நாள் முதல்ல இந்த ஊர்ல உள்ள கடைக்காரங்கள என்கிட்ட வந்துட்டாங்க. குடிகாரன் தான் தெரியுது, அவனை ஏன் கல்யாணம் பண்ண? இல்ல எங்க அம்மா அப்பா பண்ண வேலைதான். அப்ப அவங்க அம்மா அப்பாவே பண்ணிக்க சொல்லு, நீ பேசாம வாங்கிட்டு. அதானே நானும் சொல்லி பார்த்துட்டேன். எவ்வளவுதாங்க நீ தானம்மா மாப்பிள்ளைய பார்த்த, ஆமா நீனே வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்ல வேண்டாமா. உங்க அம்மா ட்ரெஸ் எடுத்து போய் கொடுத்தான்னு கட்டளை எனக்கு இந்த வேண்டாமா அப்படின்னு கொடுத்துருவீங்களா? ஆமா ஒரு தானே மாப்பிள்ளை நீனா பாத்துருந்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை. சரி உங்க வீட்டுல தானே பார்த்து கொடுத்தாங்க. ஆமா உங்க அம்மாவே வச்சுக்க. அப்படியா? இந்த ஐடியா நல்லா இருக்கு. இந்த ஐடியா நீ என்ன சொல்ற? சொல்லிடு உங்க அம்மா கிட்ட. சொல்லிடுவா? சொல்லிடு. இந்த புருஷன் வேணா வேற புருஷன் வாங்கி கொடுமான்னு உங்க அம்மா வச்சு சொன்னீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இனிமே புருஷன் கிடையாது, சித்தப்பா. என்ன சாப்பிடுறீங்க நீங்க? இவன் அறிவு பேசுறீல. இவனோட சேர்ந்து இவன் உட்காந்தாலும் அந்த அறிவு உங்களுக்கு வந்துருச்சோ? உட்காந்து கிளைகளே பிரிஞ்சிருச்சு. சரி போதும். எங்க வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. வரவா?